ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரக பயிற்சி மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு விதமான விளைவுகள் நடக்க போகிறது அப்படிங்கறத ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயங்க. சோ இன்னைக்கு மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு நினைத்த விஷயங்கள், நினைத்த முயற்சிகள், நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா இல்ல நிறைவேறாமல் போய்விடுமா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது முக்கியமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலவீனம் என்னவாக இருக்க போகிறது என்பதையும் நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நிச்சயமா நீங்க நடந்து கொள்வது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவித்த பின்னர் தான் தெய்வ வழிபாடு, ஜோதிட ரீதியான விஷயத்த நம்பக்கூடிய ஒரு ஆர்வம் அவர்களுக்கு தோன்றும் அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆர்வம் பாத்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு குறிப்பாகவே பாத்தீங்கன்னா நிறைய நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த ஈடு செய்வதற்காக காத்திருக்காங்க அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். சோ இந்த இடைப்பட்ட வாரம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகிறது என்று கேட்டீங்கன்னா, இந்த வாரம் மிக சிறப்பான அதிர்ஷ்டமான யோகமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். வேலையில் மேன்மை உண்டாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது சில இடங்களில் சில மகர ராசினியர்களுக்கு வேலை ரீதியாக இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். சில இடங்களில் போராட்டங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா எதிர்பார்த்த முக்கிய காரியம் இப்ப நடப்பதற்கு சிறிது தாமதமான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாங்க. வியாபாரத்தில் செல்வ பெருக்கு அதிகரிக்கும். சோ வியாபார ரீதியாக நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்ப உங்களுக்கு ஏற்படாது. சோ வியாபாரம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அற்புதங்கள் இப்ப உங்களுக்கு இருக்கிறது. சோ இதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நாட்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அகன்று உற்சாகம் பெருகக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளால் ஒரு விதமான நன்மை ஏற்படலாம். சோ இந்த நேரம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே குறைந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக மாறக்கூடிய அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கு. சோ இந்த வாரத்தை நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா என்னென்ன செய்யணுமோ அந்தந்த விஷயத்த கண்டிப்பா செய்துடுங்க. இந்த நேரத்துல நீங்க எதை செய்தாலுமே உங்களுக்கு பாசிட்டிவான நன்மை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் ரீதியாக மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படும். வேலையில் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அதிகரிக்கும். சோ உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த மாதிரி இறுக்கமான ஒரு கடினமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து நன்மை உண்டாகலாம். சோ எத்தனை எதிர்ப்புகள் இருந்ததோ அத்தனை எதிர்ப்புகளும் எந்த நேரத்துல அனைத்துமே எப்படி விலகி சென்றதோ தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதனால தொழிலில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகலாம். தொழிலில் விருப்பப்படுத்துவதற்கு ஏதாவது யோசனை, சிந்தனை, எண்ணங்கள் இருந்தா இப்ப அதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப நாளா மனதில் ஒரு விஷயத்த நீங்க போட்டு வைத்திருந்தீங்கன்னா இப்ப தொழிலை எப்படி வேண்டுமானாலும் நீங்க விருப்பப்படுத்தினால் கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றம் உண்டாகும். குடும்ப சூழல் இந்த வாரம் எப்படி பார்த்த ஒரு திருப்பத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் இருந்த தடுமாற்றங்கள் அனைத்துமே இந்த நேரம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கு. பிள்ளைகளுடைய போக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையை தரலாங்க. எதற்காக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பிள்ளைகளை கவனிப்பது மகர ராசினியர்களுக்கு முக்கியமா சொல்லியிருக்காங்க. குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் நீங்க செலுத்தி வரலாம். ஏன்னா இப்போ நீங்க பணம் வரும்போது சேமித்து வைத்தால் மட்டுமே உங்களுடைய பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சேமிப்பு தொகை உங்களுக்கு உதவியாக கண்டிப்பா இருக்க போகிறது. சோ அதனால இந்த மாதிரி விஷயத்திலேயே நீங்க கவனமா செயல்பட்டு வருங்க.
கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு, கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பல வகையில உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. அதாவது இந்த துறையில இருப்பவர்களுக்கு மட்டுமே உங்களுடைய திறமை அறிந்து நிறைய வாய்ப்புகள், நிறைய புகழ், நிறைய அங்கீகாரம், இது அனைத்துமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இப்ப இருக்கிறது. கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. புதிய முதலீடுகள் ஏதாவது இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் மகர ராசினியர்கள் பிளான் பண்ணி செய்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரங்க. இந்த நேரம் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்க போகிறது. ஒருபுறம் நல்ல விஷயம் நடந்தா இன்னொரு புறம் எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு காத்திருக்கு. எந்த நெகட்டிவான விஷயம் வந்தாலும், எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அனைத்துமே சமாளித்து துணிச்சலாக செயல்படுவது மகர ராசினியர்களுக்கு முக்கியமா சொல்லியிருக்காங்க. சூரியன் உங்களுடைய ராசியில 6ஆம் இடத்தில் இருப்பதால் பார்ட்னர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனையை பக்குவமாக நீங்க கையாளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்ட மகர ராசினியர்கள் முக்கியமா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா செயல்படணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. பங்கு பரிவர்த்தனையில நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கு பரிவர்த்தனையில ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா யோசித்து செய்திடுங்க. நன்றாக ஆராய்ந்து புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம். புதிய முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக உகந்த நேரமாக இருந்தாலும் நன்றாக யோசித்த பிறகுதான் நீங்க செய்யணும். இந்த வாரம் மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், இது எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா நலனுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க கடின உழைப்பை போட்டால் மட்டுமே அதை ஈடு செய்ய முடியும் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். பல விஷயத்துல மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அதே போல அவசியம். இந்த நேரம் பெரியோர்களுடைய ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு வேலை ரீதியா, தொழில் ரீதியா கூட கிடைக்கலாங்க. பணம் சார்ந்த விஷயத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்கிறது. பெரியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் நீங்க செய்து பார்த்துடுங்க. முயற்சியை செய்யாமல் இருப்பதுதான் தவறு, அதனால செய்து பார்த்துடுங்க. இந்த நேரம் மகர ராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. திருநள்ளாறு சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. திருநள்ளாறு சென்று வழிபட முடியாதவர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனி பகவானை மனதார தரிசனம் செய்து வாருங்க. சனி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்தவித நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகரம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இடைப்பட்ட வாரம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.